தமிழ்நாடு டீம்ல மட்டுமல்ல, இந்தியாவோட டீம்லயே விளையாடி ஜெயிக்க போறா. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, ஒண்ணு. ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். என்னோட கோச் நெல்சன் சாருக்கு நன்றி. கதை ஒன்று சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தார். அவர் பேரு முருகேசன். அவருக்கு அவர் பொண்டாட்டி பிள்ளைய தவிர 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று விவசாயம். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் இது 2மே அழியிற நிலைமையில தான் இருந்தது. அப்போ தான் கிரிக்கெட்டை காப்பாற்றுறதுக்கு கங்குலி வந்தார். கங்குலி சறுக்குனார். டோனி வந்தார். டோனிக்கு அப்புறம் கோலி வந்தார். ஏன் அந்த அப்பாவோட பொண்ணை கூட கிரிக்கெட்டை காப்பாற்ற வந்துருச்சு. ஆனால் விவசாயத்தை காப்பாற்ற போன முருகேசன் சறுக்கும்போது இன்னொரு முருகேசன் வரவே இல்லை. முருகேசனால விவசாயத்தையும் காப்பாற்ற முடியல, விவசாயத்தினால முருகேசனையும் காப்பாற்ற முடியல. வாழ்க்கையோட போராடிட்டு இருந்த அவரு வறுமையோட போராட ஆரம்பிச்சு. முதல்ல கிரிக்கெட் எங்க அப்பா முகத்துல தான் பார்த்தேன். இன்னைக்கு நான் கிரிக்கெட் விளையாடுறது எங்க அப்பா தெருவில் தான் நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தரோட வெற்றி இந்த உலகமே பாராட்டும் போது அவங்க வீட்டில் சந்தோஷம் இல்லைன்னா அந்த வெற்றி கிடைக்கிறதுல அர்த்தமே இல்லை. இந்த பேங்க்ல தான் எங்க அப்பா கடன் வாங்கியிருக்காரு. எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, மட்டும் எனக்கு தெரியும். இந்த காசு நீங்களே எடுத்துக்கோங்க. எங்க அப்பாவுக்கு அந்த வீடு மட்டும் கொடுத்துருங்க. ஒருவேளை சாப்பாடு நல்லா இருந்தால் அதை சமைச்சவங்கள பாராட்ட தோணும் நமக்கு, அதை விதைச்சவங்கள காப்பாற்றணும்னு தோணாமல் போயிடுச்சு. உஸ்னிக்கு என்ன சொல்கிறா அவ? ஒரு விளையாட்டை சீரியஸாக பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டை கூட பார்க்க தெரியலன்னு சொல்கிறான். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி தோத்துட்டா அந்த விவசாயிக்கு மட்டும் அவமானம் இல்லை, பசின்னு சாப்பிட்ற ஒவ்வொருத்தருக்குமே அவமானம் தான். இந்த வேர்ல்ட் கப்பில் இந்த இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் 11 பேர் இருக்கோம். விவசாயம் பண்ணுற இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோம்?